இந்த இடத்துல விஜயோடைய படத்தை உள்ளார எடுத்துகிட்டு வராங்க. ஜனநாயகன் இதை தயாரிக்கிறது யார்? கர்நாடகா சேர்ந்த நிறுவனம். வருங்காலங்களில் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சுமூகமாக ரிலீஸ் பண்ணுவீங்களா? ஸோ இந்த மாதிரி டிட் ஃபார் டேட் மாதிரி நீங்கள் என் படத்தை போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இதுதாங்க ஆபத்தானது. யாரோ செய்கிற தவறுக்கு யாரோ தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது இதில் தான். இதுலேயும் அரசியல் பண்ணி ஒரு மாதிரி பழிக்கு பழி நடவடிக்கை. இங்கே தான் நான் வர்த்தக சபை நான் குறை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சரியாக இருந்திருந்தீங்கன்னா அவங்க ஏன் ஜனநாயகனுக்கு வர போகிறாங்க? ஜனநாயகன் தயாரிப்பாளர் எங்கே கடை வாங்கி படம் எடுத்தாரோ அவருக்கு தானே தெரியும். அப்போ சம்பந்தம் இல்லாமல் சண்டை போடுறது யாரோ, மாட்டிக்கிறது யாரோங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கர்நாடகாவிலேருந்து ஒரு பஸ் இங்கே வந்துச்சுன்னா இங்கே கல் எடுத்து அடிப்பான். இங்கேருந்து ஒரு பஸ் அங்கே போச்சுன்னா கல் எடுத்து அடிப்பான். ஓசூரில் இறக்கி விட்டு நடந்து பெங்களூர் போகும்பான். அனுபவிக்கிறது யார்? பொதுமக்கள். ஆனால் பிரச்சனை யாருக்கு? யாரோ ரெண்டு பெரிய மனுஷங்களுக்கு. அப்போ நம்மால் இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாமல் ஒரு கருத்தை சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த வர்த்தக சபை இதுக்குள்ளே வந்து கமல் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொன்ன பிறகு தான் இங்கேருந்து நீ ஜனநாயகனை விட முடியுமா நான் பார்க்குறேன்னு குரல் வருது. அப்போ இந்த பிரச்சனையை உருவாக்குறது யார்? வர்த்தக சபை.